வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 8 மாதங்களுக்கும் மேல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிறது மக்களே. ஸோ இது உண்மை தகவலா? அவருடைய அரசியல் வாழ்க்கை எதனால் முடிந்து விட்டது? இதனால் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறதா? இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. நமது அரசியல் நியூஸ் சேனலில் மறக்காமல் ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3-4 மாதங்களாகவே திமுகவோட ஆட்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல துறை அமைச்சர்கள் முக்கியமான மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் தான் 8 மாதங்களாக அதுலேயும் பார்த்திங்கன்னா முதல்ல கைதானவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருந்தார் அமலாக்கத்துறையினால். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக புழல் சிறையில் அடைத்தாங்க. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போது 14 முறை பார்த்தீங்கன்னாக்கா ஜாமீனுக்கு தாக்கல் செஞ்சும் அதை அமலாக்கத்துறையும் சரி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷும் சரி 2 பேருமே சேர்ந்து சதி செஞ்சிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஜாமீனே கொடுக்கல, தள்ளுபடி தான் பண்ணிட்டாங்க. ஸோ 14 முறை தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. 15வது முறையாக 2 நாளைக்கு முன்னாடி தாக்கல் செஞ்சுருந்தார். அதை பார்த்திங்கன்னா அதையுமே தள்ளுபடி செஞ்சிருக்காது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். இதனால் பெரும் கோபம் அடைந்து விட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். இதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதுமே அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் என்பதும் உறுதிப்படுத்தியிருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலையிலே தானே பார்த்திங்கன்னா மண்ணள்ளி போட்டுக்கொண்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய தம்பி அசோக்குமார் சரணடைந்தால் ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போது அதற்கும் வாய்ப்புகள் கிடையாது. அவரும் தலைமறைவாகி கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் ஆகிவிட்டது. ஸோ அவரும் சரணடைவதாக இல்லை, இவரும் வெளியிடுவதாக இல்லை. செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. இனிமேல் அவர் புழல் சிறையில் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது என்பது உறுதியாகிறது மக்களே. ஸோ இதுதான் வீடியோ. மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.